அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பத்தாங்க பேச போகிறேன். கானா வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனுஷன் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் மேலே கோவப்படுறோம். ஆனால் உண்மையான காரணம் பிக் பாஸ் தாங்க. என்னடா பிக் பாஸா? ஆமாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மனுஷனுக்கு தெரியும் அவர் தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாரு. அந்த மனுஷனுக்கு தெரியும். ஏன்னா உள்ளே போன ரம்யா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நீ அண்ணே பணப்பெட்டி எடுத்துடாத அண்ணன், நீ தான் டாப்பில் இருக்கிற சொல்லியும் அவர் ஏன் எடுத்தார் அவருக்கே தெரியும். அவங்க ஒய்ஃப் கூட சொல்லிட்டு போனாங்க, பணப்பெட்டி எடுக்க வேண்டாம், ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவர் எடுத்தார். அரோரா டிகர் பண்ணதாகவே இருக்கட்டும், அவர் என்ன குழந்தையாங்க? ஒருத்தர் டிகர் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு குழந்தையா இல்லை. ஸோ ஏற்கனவே பிக் பாஸ் டீம் வந்து டைட்டில் யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது கானா வினோத் இல்லை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏற்கனவே வந்து பிக் பாஸ் தான் வந்து இடையில நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா, கானா வினோத் பணப்பெட்டி வந்ததுலேருந்து அவர் பணத்தை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அரோராட்ட போய் கேட்பார், இன்னும் டாஸ்க் இருக்குது இல்லை, டாஸ்க் முடிஞ்ச பிறகு இன்னும் அதிகமாக அப்படிலாம் கேட்டார். ஏன்னா அவர் கால்குலேட் பண்ணிட்டார். எனக்கு என்ன தோணுதுன்னா, பிக் பாஸ் வந்து இந்த சீக்ரெட் ரூம் இருக்குதுல்ல, கன்ஃபெஷன் ரூம், அந்த மாதிரி ரூமில் கூப்பிட்டு வினோத்துக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார், மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறார். அதாவது கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு, டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக நமக்கு அப்படி எவ்வளோ டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஒன் டே லைவாக இருந்தாலும் நேற்று லைவ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நடக்குது. ஸோ பிக் பாஸ் டீம் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, கானா வினோத்துக்கு டைட்டில் கொடுக்கக்கூடாது. ஈவன் மக்கள் ஓட்டில் அதிகமாக இருந்தாலும் அதனால தான் அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பாஸ் டீம் மேபி இப்படி சொல்லியிருக்கலாம், அப்பா நீ வந்து வின்னர்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு, நீ வெளியில் போய் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜை கொடுத்ததே நாங்கள் தான், இந்த விஜய் டிவிக்கு வந்து நீ பிரபலமானதே எங்களால் தான், அதனால் நீ வெளியில் இது சொல்லக்கூடாதுப்பா, நீ பணம் வேணால் எடுத்துகிட்டு போய்க்கோ, நீ ரன்னர் வேணால் ஆகலாம், நீ வின்னர் ஆகலாம் வாய்ப்பில் நாங்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார் பிக் பாஸ். இல்லைன்னா அந்த மனுஷன் இப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் தான் மக்கள் ஓட்டில் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் போய் பணப்பெட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே என்னவோ நடந்திருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்டாக இல்லையா? நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பிக் பாஸ் எதுக்குங்க அப்புறம் மக்களை ஓட் பண்ண சொல்கிறாங்க? இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டாப் 5ல் சாண்ட்ரா வரணும் அப்படிங்கிறக்காக டக்குன்னு 2 பேரும் எலிமினேட் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் எப்போ பிடிச்சி 2 பேர்த்துக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் எது கொடுக்காம டக்குன்னு ரெட் கார்டு கொடுத்து 2 பேர்த்து எலிமினேட் பண்ணாங்க. பாரு, கம்மு. ஏன்னா டாப் 3ல் இருந்தாங்க கானா வினோத், பாரு, கம்மு, திவ்யாவும் இருந்தாங்க. ஆனால் திவ்யா வந்து பிஆர் ஓட்டால் தான் வந்தாங்க. திவ்யா ஓகே தான், இல்லையே நான் சொல்லலை, ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு பிஆர் ஓட்டு தான். கானா வினோத்துக்கு தான் மக்கள் ஓட்டு இருந்துச்சு அதிகமாக. ஈவன் கானா வினோத்துக்கு அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு மக்கள் ஓட்டு. ஆனால் அவர் எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. பிக் பாஸ் டீம் தான் ஏதோ பண்ணியிருக்கு, இது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஏன் மீதி யாருமே எடுக்கல பணப்பெட்டியை? எல்லாம் பிளானடு. கானா வினோத்தை எடுக்க வைக்கிறதுக்காக எல்லோரும் டிக்கெட் பண்ணாங்க. கடைசியில் கூட வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து எடுத்த பிறகு மறுபடியும் வெய்யி என்னமோ சொல்ல போனார். ஆனால் அதையும் வந்து திவ்யாவும் சபரி அண்ணா எடுத்துட்டாங்க, விட்டுருங்க அப்படின்னாங்க. எல்லோரும் வந்து கானா வினோத் எடுக்க வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி டிக்கெட் பண்ணாங்க. நோட் பண்ணிங்களா? அதே மாதிரி ஏன் வந்து அமித் உள்ளே விடல? அமித் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஏன் அவர் வந்து உள்ளே விடல? ஏன்னா அவர் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக வந்து வினோத்தை பணப்பெட்டி எடுக்க விட்டுருக்க மாட்டார். அதனால தான் அமித்தை விடாமே வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஏன் சாண்ட்ரா பணப்பெட்டி? சாண்ட்ராவுக்கு அவ்வளோ விமர்சனங்கள் வந்துச்சு. வியானாவில் போய் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நீ நடிக்கிற, என்னென்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்குதுன்னு. அப்போவே அவங்க மக்கள் ஓட்டு கிடையாதுன்னு சாண்ட்ராவுக்கு தெரியும். அப்படியே சாண்ட்ரா பணப்பெட்டி எடுக்கலை. சரி, வேறு யாருமே ஏன் எடுக்கலை? ஏன் சுபிக்ஸாவை கடைசியில் டக்குன்னு முன்னாடி எலிமினேட் பண்ணாங்க? சுபிக்ஸா இருந்தால் சுபிக்ஸா பணப்பெட்டி எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு தான் கரெக்டாக பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சுபிக்ஸாவை அனுப்பிட்டாங்க. மீதி யாரும் எடுக்கலை. எல்லா பிக் பாஸோட பிளானே வந்து வினோத் எடுக்க வைக்கிறது தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு வந்து டவுன் ஆகிட்டார் பாவம் வினோத் கடைசியில். ஏன்னா கம்மு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவருக்கு. அங்கே பிக் பாஸ்குள்ளே போன பிறகு அவருக்கு ரொம்ப க்ளோஸ்னால் கம்மும் அமித்தும் தான். கம்மு வெளியில் போன உடனே அப்போவே டவுன் ஆகிட்டார் வினோத், ரொம்பவே டவுன் ஆகிட்டார். அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து உண்மை இல்லை, வினோத்துக்கிட்ட யாருமே உண்மையாக இல்லை. திவ்யாவெலாம் கடைசியில் பாசமாக இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து திவ்யாவுக்கு தெரியும், செகண்ட் பிளேஸில் அவங்க தான் இருக்கிறாங்க தெரியும். கானா வினோத் பெட்டி எடுத்துமே திவ்யா சோகமாக இருந்ததெல்லாம் நடிப்பு.
அதெல்லாம் என்னை பொறுத்தவரை நடிப்பு தான். அவங்களுக்கு தெரியும் கணவனை திட்டத்தை அவங்க, ஆனால் இன்னும் சொல்ல முடியாது. பிக் பாஸ் டீம் யாருக்கு வந்து கப்பு கொடுக்க போகிறாங்கன்னு டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் தெரியல. நான் ஏன் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க வினோத் ஏன் இப்படி பண்ணிட்ட, ஏங்க வினோத் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள், தெளிவான மனுஷன்தான். ஒன்றுமே இல்லை, ஒருக்கா வந்து சாண்ட்ரா வந்து காலை நீட்டி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. வேற ஒருத்தராக இருந்தால் கோவப்பட்டு கத்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து வினோத் வந்து கத்தாமல் படையப்பா மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காருவார், பதிலடி கொடுப்பார். அந்த அளவுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. அவர் எப்படி போய் பணத்தை எடுப்பார்? ஸோ எல்லாம் பிளான் தான், பிக் பாஸ் டீமோட வேலை தான். மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கருத்து நின்று மறக்காமல் பதிவிடுங்க. நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாங்க. பிக் பாஸ்லாம் பார்த்து நம்மளை நாம ஏமாற்றிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.